ரோஹிணி, அண்ணி, 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 வாங்க அண்ணி. ரோஹிணி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஐயோ அண்ணி, நான் ஒன்னும் அழல, சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏய், என்ன நீ அழுதுட்டு இருக்கறத நான் என் கண்ணால பாத்துட்டு கேக்குறேன். நீ அழுகல, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற. ஏன் போய் சொல்ற? என்ன பிரச்சனை? ஆஹா, ஒன்னும் இல்ல அண்ணி. ஒன்னும் இல்லாமையா யாராவது சும்மா இப்படி அழுதுட்டு இருப்பாங்க? என்ன விளையாடுறியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ரோஹிணி, என்ன என்ன ஆச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உன் மனச புண்படுத்துற மாதிரி யாராவது பேசினாங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணி. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க அண்ணி, ப்ளீஸ். ஏய், நீ முதல்ல என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் நம்புறேன். அண்ணி, அது வந்து பெரிய அண்ணன் என்கிட்ட சரியா பேசாம இருக்குல்ல, அது நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அதான் அண்ணனை நினைச்சு நான் என்ன மீறி அழுதுட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டேன். என் காதுல பூசுத்தலான்னு பாக்காத. உன் அண்ணன் உன்கிட்ட பேசாம இருந்தாலும் உன் மேல பாசமா இருக்காரு. உனக்கு அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் பண்றாருங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன பாக்குற? எப்போ உனக்கு பிடிக்கும்னு உன் அண்ணன் உனக்காக எறால் தொக்க அவர் கையால செஞ்சு உனக்கு பரிமாறினாரோ அப்பவே உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அந்த சந்தோஷம் உன் அண்ணனோட அன்பையும் பாசத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்த சந்தோஷம் ரோஹிணி. அந்த சந்தோஷத்துல உன் அண்ணன் எப்படியும் உன்கிட்ட பேசிடுவாருங்கிற நம்பிக்கையை ஒரு 2 கண்ணையும் நான் பார்த்தேன் ரோஹிணி. அந்த உண்மையை மறைச்சு போய் சொல்லி என்னை ஏமாத்தலாம் தயவு செஞ்சு நினைக்காத. இங்க பாரு, என்ன பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லு. என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? உனக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னு சொல்லு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் சொல்லாம மூடி மறைக்கிற? சொல்லு ரோஹிணி. இங்க பாரு, பிரச்சனையை சரி பண்ணணும்னா அது அழறதுனால போகாது. அதுக்கு நீ சரியான முயற்சி எடுக்கணும். சொல்லு. அண்ணி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ணி. நான் நல்லாதான் இருக்கேன். என்ன என் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நான் இப்போ உன்கிட்ட உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரான்லாம் கேட்கவே இல்லையே. நீயா அப்படி சொல்றேன்னா அப்போ உன்னை நல்லா பாத்துக்கலையா? மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி சொன்ன? அண்ணி, நீங்க ஒருவேளை அவர் ஏதாவது டார்ச்சர் பண்றாரோன்னு சந்தேகப்பட்டு கேக்குறீங்களோன்னு நான் அப்படி சொன்னேன். அது எப்படி நான் அவரை சந்தேகப்படுவேன்? இங்க பாரு, நான் மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாப்பிள்ள மேல நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சந்தேகப்படுவேன்? நான் அவரை தப்பாவே நினைக்கவே இல்லையே ரோஹிணி. நீயா வாண்டடா மாப்பிள்ளைய பத்தி சொல்றேன்னா நிச்சயமா அவருக்கும் உனக்கும் தான் ஏதோ பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லு. உன்னை அவர் டார்ச்சர் பண்றாரா? கௌதம நீ லவ் பண்ணது, முகூர்த்த நேரத்துல வேணான்னு சொல்லிட்டு கௌதம கல்யாணம் பண்ணிக்க போனது, இதெல்லாம் அவர் உன் மனச வார்த்தையால குத்தி குத்தி ரணமாக்கி உன் மனச நோகடிக்கிறாரா? சொல்லு ரோஹிணி. ரோஹிணி, சொல்லு ரோஹிணி. ரோஹிணி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றீ? ஆமா அண்ணி, ஆமா. நீ என்ன சொல்ற ரோஹிணி? மாப்பிள்ளையா உன்னை டார்ச்சர் பண்றாரு? இந்த அழுகைக்கு காரணம் மாப்பிள்ளையா? ஆமா அண்ணி, ஆமா. அவர் என்ன சந்தேகப்படுறாரு அண்ணி. அதை என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணி. ரோஹிணி, நீ சொல்றது எனக்கே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. மாப்பிள்ளை உன்கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் பார்த்தா
அவர் உன்னை சந்தேகப்படுற மாதிரியும் இல்ல உன்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரியும் கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. அண்ணி, கல்யாணம் முடிஞ்சு நீங்க என்ன ரூமுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நானும் அவரும் மனசு விட்டு பேசணும் அண்ணி.